ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்துக்கு வந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மிளகா கிள்ளி சாம்பார் வைக்க போகிறேங்க. அந்த மிளகா கிள்ளி சாம்பாருக்கு வந்து நான் வந்து பருப்பு போட்டு வேக வச்சுட்டேன். இப்போ அந்த சாம்பாருக்கு வந்து நான் என்னென்ன சேர்த்துறேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பார்த்திங்கன்னா, இந்த சாம்பாருக்கு வந்து கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், தக்காளி, தாளிப்புக்கு வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி பருப்பில் போட்டு வேக வைக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் வந்து நான் இப்போ பாருங்க முழு வெங்காயமாக உரிச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து நான் பருப்பில் வந்து சேர்த்துக்க போகிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் போட்டாச்சு. கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். மல்லித்தழை போட்டாச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். என்னம்மா? ஏன் தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க. நான் வந்து பருப்பு லைட்டாக கொதி பிடிக்கும் போதே வந்து மஞ்சத்தூள், எண்ணெய் எல்லாம் சேர்த்துட்டேங்க. அதனால நான் இப்போ உங்களுக்கு பாதிலிருந்து தான் நான் காட்டுறேன். ஏன்னா எல்லாமே பருப்பு வேக வைக்கும் போது நம்ம மஞ்சத்தூள், எண்ணெய் ஊற்றி தான் வேக வைப்போம். அதனால தான் நான் அதை காட்டல. சின்ன வெங்காயம் வந்து முழு வெங்காயம் போட்டால் சாம்பார் வந்து நல்லாயிருக்கும். அதனால நான் சேர்த்துக்குவேன். நீங்களும் பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் சேர்த்துக்கிறேன். இந்த வரமிளகாய் எல்லாம் வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு வரமிளகா, பச்சை மிளகா 2. அம்மா, இந்த காலையில் ஒரு 3 பச்சை மிளகா வச்சு என்ன, அது எங்கே இருக்கு? சரி, இந்த இது அலசிட்டு கொடுமா வேக வைக்கிறதுக்கு. அம்மா அம்மான்னு கூப்பிட்றது வந்து எங்கள் அம்மாவே இல்லைங்க, என்னோட பொண்ணை தான் நான் கூப்பிட்றேன். என் பொண்ணை வந்து நான் அப்படி தான் கூப்பிடுவேன். அவன் என்ன அம்மானு கூப்பிடுவான், நான் அவளை அம்மானு கூப்பிடுவேன். வித்தியாசமா இருக்குல்ல? அப்படித்தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ஒரு 3 மிளகா சேர்த்தியாச்சுங்க. இந்த பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து திக்காக இருக்கக்கூடாது, தண்ணியாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பருப்பே நல்லா குழைய விட்டுறணுங்க. இந்த குட்டி குட்டியாக இருக்குல்லங்க ஒரு பருப்பு, துவரம் பருப்பு, அந்த பருப்பு தான் நான் போட்டிருக்கேன் இன்னைக்கு. நீங்களும் அந்த பருப்பு கிடைச்சா போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றினா வந்து சீக்கிரமாக வந்து பருப்பு கரையாது, அப்படியே தண்ணி தான் கொதிச்சுட்டு இருக்கும். அதனால வந்து நான் பருப்பு இப்போ நல்லா வெந்துருச்சு, 3/4 பதத்துக்கு வெந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம்தான். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிச்சு விட்டுடலாம். சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டாச்சு. சூப்பராக சாம்பார் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. மிளகா கிள்ளி சாம்பார். இது வந்து வரமிளகா தாளிப்புக்கு. அப்புறம் இந்த பக்கம் எடுத்து வச்சிருக்கே பார்த்தீங்கன்னா சாம்பார், வெறும் சாம்பார் இல்லாமல் நுரையீரல், சிறுகுடல் வறுவல் தாங்க அன்றைக்கி செய்ய போகிறேன் இந்த சாம்பாருக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு. அதுவும் நம்ம பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்னு. நான் என்ன காரணம்னு தெரியல, நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுல எதுவும் தப்பு பண்ணுறேன்னா என்ன எதுன்னு தெரியல, சுத்தமாக வியூவர்ஸே போகலைங்க. நேற்று போட்ட வீடியோ, நேற்று என்ன வீடியோ போட்டிருந்தேன், 92 வியூவர்ஸ் போயிருக்குங்க. என்னங்க இது அநியாயமாக இருக்குது. இப்படி வியூவர்ஸ் போனால் நான் எப்படி தான் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. கவலையாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, வீடியோ போடுறேன். நான் எனக்கு தெரிஞ்சதாக தான் நான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். எனக்கு நீங்கள் வந்து உண்மையாலுமே கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இப்படியே நம்ம இருந்துடக்கூடாது. அதாவது எப்படின்னா, பிறக்கும்போது ஏழையாக பிறக்கலாம், சாகும்போது ஏழையாக சாகிறத வந்து நம்மளோட தப்பு தானே. அதுக்குண்டான முயற்சி தான் நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். அது ஏன் கஷ்டப்படுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்களா? தெரியாமல் கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. அது எப்படி வீடியோ போடுறவங்க எப்படியோ வீடியோ போடுறவங்க அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க, மேலே ஏற்றி விடுறீங்க. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு, நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் கேட்குறது நியாயமா இல்லையான்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், சரிங்களா?
உப்பு போட்டுக்கலாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இப்போ போட்டால் உப்பு. இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து வடசட்டி வச்சுக்கலாம் அடுப்பில். இந்த பக்கம் அடுப்பில் வந்து மாற்றியாச்சு. தாளிக்கிறதுக்கு இந்த குழம்புக்கு வந்து நீங்கள் வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கணுங்க. மெயின் சீரகம் தான் இந்த குழம்புக்கு. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. சீரகம் மெயினாக, மிளகு சீரகம் எல்லாம் ஒரே டப்பாவில் போட்டிருக்கேன். சீரகம் சேர்த்துக்கலாங்க. கருகிற போகுது சீரகம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டேன். கடுகு சேர்த்துக்கலாம். சீரகம் போட்டாவே நல்லா வாசமாக இருக்கும். இப்போ வந்து வரமிளகா, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அந்த மிளகா போட்டாவே சூப்பர் மணமாக இருக்குங்க. காஞ்ச மிளகா நல்லா கருகணும். காஞ்ச மிளகா அப்போதான் வாசம் வந்து நல்லா இருக்கும். தெரியுதுங்களா? பாருங்க. நல்லா வேகட்டுங்க. உங்களுக்கு இந்த சாம்பார் பிடிக்குங்களா? அடிக்கடி இந்த சாம்பார் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் இந்த சாம்பார். வெங்காயம், மிளகாய் எல்லாம் இது பண்ணியாச்சு. தாளிப்பு வந்து சேர்த்துக்கலாம் குழம்புல. குழம்பு வந்து தாளிச்சாச்சுங்க. தாளிச்சு ஊற்றியாச்சு. அது வந்து இந்த பக்கம் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் குடல் வறுவல் வந்து செய்ய போகிறேங்க. அதுக்கு வந்து வடச்சட்டியை வந்து நான் அடுப்பில் வச்சுட்டேன். எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாம். கரண்டி குடல் வறுவல் வந்து இஞ்சி பூண்டெல்லாம் நான் சேர்த்த மாட்டேங்க. சேர்த்துவேன், ஆனால் அந்த டேஸ்ட்டை விட இந்த டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். தக்காளி அரிஞ்சிட்டியா? அரிஞ்ச வரைக்கும் போது கொடுமா. தக்காளி சேர்த்து வச்சுங்க. அப்படியே ஒரு கழுவி கமிக்கி வச்சிரு. நான் வந்து குடல் வேகும் போது உப்பு சேர்த்துருக்குறேங்க. அதனால உப்பு வந்து அப்புறமா போட்டுக்கலாம். இப்போதைக்கு வந்து இந்த தக்காளிக்கு தேவையான உப்பு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா சும்மா 2 உப்பு. அப்போ தான் சீக்கிரமாக தக்காளி வந்து வதங்கும். பத்தலைன்னா அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் கொஞ்சம்
கறி மசாலா தூள் சேர்த்துக்கிறேங்க. தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. குடல் சேர்த்துக்கிறேன். நான் வந்து குடலை வந்து இது வந்து எங்கள் வீட்டுக்காரர் தான் எனக்கு க்ளீன் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப பொறுமையாக க்ளீன் பண்ணி கொடுத்தாருங்க. ஏன்னா நானே க்ளீன் பண்ணேன்னா என்னால் சாப்பிட முடியாது. நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அவர் தானாக க்ளீன் பண்ணி சுடுதண்ணி வச்சு அலசி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. நான் குக்கரில் வச்சு இதை ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் நல்லா வேகும். இது வேக வச்சு தான் வச்சுருக்கேங்க. இப்போ நான் வந்து சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. தண்ணி தேவைப்பட்டா ஊற்றிக்கிறேன், இல்லைன்னா ஊற்ற மாட்டேன். கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் மாதிரி போதும், அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது. இது வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளுங்க. நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். போட்டுக்கலாங்க. வச்சிடுறீங்க. நல்லா சுண்டட்டும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் கொதிக்கல. கொதிச்சாதான் நல்லா வாசமாக இருக்கும். சூப்பராக வந்துருச்சு. வாசமும் நல்லா கமன்னு வருது. வெரி சூப்பர். சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்துடலாங்களா? வாசம் வந்து அப்படியே சுண்டி இழுக்குது. அப்படியே குட்டியாக ஒரு தட்டு எடுத்து வந்துடுறேன். தட்டு எடுத்துட்டு வந்தாச்சு. போட்டு சாப்பிடலாங்க. இது சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பழையபடியும் அடுப்புல குடல் இருக்கட்டும். நான் எந்த அளவுக்கு சுண்டுதோ அந்த அளவுக்கு பாருங்க. வாங்க சாப்பிடலாம். வாயில நமங்குது. ஊதி விடுங்க, ஆறட்டும். வேற லெவல் டேஸ்ட்டுங்க. அப்படியே பூ மாதிரி இருக்கு சாப்பிட்றதுக்கு. நல்லா இருக்கு. நல்லா காரசாரமா இருக்குங்க. சூப்பர். சாம்பாருக்கு வந்து மிளகாத்தூள் போடல இல்லைங்களா, அதனால காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும். இது வந்து காரம் இப்படி இருக்கு, வேற லெவலுங்க.
அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல் வந்து சுட சுட சோறு, மிளகா கிளி சாம்பார், நுரையீரல் குடல் வறுவலுங்க. தரமான சாப்பாடு, வேறு லெவலில் சாப்பிட்லாம் வாங்க. இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. நாங்களும் கொஞ்சம் முன்னேறணும்னு நினைக்கிறோம். அதுக்கு வந்து நாங்கள் வீடியோ போட்டால் மட்டும் பத்தாது, நீங்கள் வந்து அந்த வீடியோவை பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கை இருக்குது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய். இப்போ எல்லாருக்கும் சாப்பாடு வச்சு தரலாங்க.